அவர்களே, பகுதி துணை செயலாளர் எம். குமார் அவர்களே, பகுதி செயலாளர் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இதுவரையிலே நடைபெற்ற ஆளுங்கட்சியிலே நடைபெற்ற கூட்டங்களுக்கும் இன்றைய கூட்டத்திற்கும் இருக்கிற வித்தியாசம், முன்பெல்லாம் கூட்டம் நடந்தால் ஒரு 100-150 சேர் முன்னாடி எல்லா கூட்டத்துக்கும் வருகிற சர்வகட்சி மகளிர் உட்காருவார்கள். அது தனியரசு கூப்பிட்டாலும் வருவார்கள், இன்னொரு கட்சி கூப்பிட்டாலும் வருவார்கள். அந்த கூட்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கும். தனியரசும் சுதர்சனம் பேசினவொன்னு அவங்க பாட்டு நிகழ்ச்சி வீட்டுக்கு போயிடுவாங்க. கடைசியில் பேசுகிற எங்களை போன்றவர்கள் பார்க்கிற போது நாற்காலியை பார்த்து பேச வேண்டிய நிலை இதுவரையிலே இருந்தது. ஆனால் பழைய திமுக திருப்பத்தூரிலே உதயமாகிவிட்டது என்பதை காட்டுகிற வகையில் அன்புக்குரிய நண்பர்கள், குறிப்பாக தனியரசு அவர்கள் இந்த கூட்டத்தை 2 நாளிலே கூட்டியது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று. நான் கூட இந்த கூட்டத்தை வழக்கறிஞர்களின் சார்பிலே இந்த கண்டன கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றுதான் நண்பரிடத்திலே சொன்னேன். அதற்கான ஒப்புதலை மாவட்ட செயலாளரிடத்திலும் தனியரசிடம் பெற்று நடத்துங்கள் என்று சந்திரபோஸிடத்திலும் கவிகணேசனிடத்திலும் மருதகணேசத்திலும் சொன்னேன். ஆனால் தனியரசு அவர்கள் நானே நடத்துகிறேன் என்று சொல்லி இந்த கூட்டத்தை நடத்தியது மட்டுமல்ல, அவர் பேசின பேச்சை பார்த்தா இனிமேல் திமுக பேடைக்கு வேற பேச்சாளனே தேவையில்லை. இதுதான் திமுக காரனை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். தூங்கினால் என் தம்பி கும்பகர்ணன், எந்திரிச்சு நின்றால் இந்திரஜித் என்று சொன்னார். அதுபோல திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு இந்திரஜித்தாக மாறி இருக்கிறார்கள் என்பதை இந்த திருவத்தூரில் காண்கிற போது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி கைது செய்யப்பட்ட போது அதற்கு முன்னால் வரை ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாமலே கூட கட்சிக்காரர்கள் இருந்தார்கள். புழல் நாராயணனை போன்ற நண்பர்கள் எல்லாம் கூட தலையசிக்கிறார்கள். அவர் போயிட்டு வந்தவர் கூடவே. ஆக அப்பொழுதெல்லாம் இருந்த நிலை, காலையிலே ஒரு 9 மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி வந்தவுடன் வீட்டிலே இருந்த அத்தனை தொண்டரும் வீதிக்கு வந்து ஒரே நாளில் 1,00,000 பேர் கைதியாகக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் இயக்கம் உண்டு என்று சொன்னால் எந்த அறிவிப்பும் இல்லை, யாரையும் அழைக்கவில்லை, தானாக வந்து களத்திலே நின்றான் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்தால் முதல்ல நிற்கக்கூடிய திமுக காரன் தான் என்பதை நாம் நிரூபித்து காட்டினோம். அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலினுடைய கைது நடவடிக்கை என்பது இந்த அரசாங்கத்துக்கே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவலி. ஏனென்று சொன்னால், அவர் முதல் நாள் தஞ்சாவூரிலே பேசுகிறார். பேசியவுடன் அடுத்த நாள் காலையிலே கைது செய்யப்படுகிறார். நானும் அவர் பேச்சை தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நம்ம சுதர்சனம் இங்கே இருக்கிற பல வக்கீல் இருக்கிறாங்க, கண்ணதாசனை போன்றவர்கள் தான் நாங்கள் பல கேஸ் நடத்தியிருக்கிறோம். பல வருஷமா, ஏறத்தாழ 50 வருஷமா நான் வக்கீலா இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு பைத்தியகரத்தான வழக்கை எந்த காலத்திலும் எந்த அரசும் போட்டது கிடையாது. ஆனால் போட்டு விட்டார்கள். போட்டதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய காவல், மிகப்பெரிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அங்கே வந்து நின்று அவரை கைது செய்ய வேண்டும் என்று
எல்லா விதமான நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் திமுகவினுடைய சட்டத்துறை உடனடியாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து 12 மணி வரை தொடரக்கூடாது என்று உத்தரவாங்கிய கட்சி திமுக மறந்துடக்கூடாது. அதற்கு பிறகு கைது செய்து போனார்கள். யார் சொன்னார்களோ அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன். காரணம் என்னவென்று கேட்டால் அதுக்காக தான் இந்த வக்கீல்கள் நடத்தின இந்த கூட்டத்தில் சொன்னேன். இந்த வழக்கை முழுமையாக பொதுமக்களுக்கு விளக்க வேண்டியது நம்முடைய கடமை. எவ்வளவு பெரிய ஒரு தவறான நடவடிக்கை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது என்று அதிகாரிகள் போய் கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். ஆனால் நீதிமன்றத்திலே ஒரு 12 மணி வரை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டவுடன் இடையிலே 11 மணிக்கெல்லாம் கைது செய்தார். நீதிமன்றம் இதை ரொம்ப சீரியஸாக பார்க்கும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் நாளை தினம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நிலை வந்துவிடும் என்று ஒரு கால் அட்வொகேட் ஜெனரல் அரசாங்கத்துக்கு சொல்லியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அந்த 12 மணிக்கு அவரை கைது செய்து 11 மணியில கைது செய்து வேனில் அழைச்சு கொண்டு போகிறார்கள். அதற்குள்ளாகவே பகல் 1 மணி 12 மணிக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறேன் என்ற நீதிபதி கோபம் ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் நீதிமன்றத்தினுடைய அந்த கணிப்பை தெரிந்து கொண்டு 11:15 மணிக்கெல்லாம் கூடியவுடன் அரசு வழக்கறிஞர் எழுந்து மானங்கட்ட முறையில் சொல்கிறார், நாங்கள் அவரை கைது செய்யல. நம்ம தனியார் சுபானியில் கேட்கணும்னா புடுங்கிறதுக்காக இங்கிருந்து அவ்வளவு தூரம் போனீங்க. கைது செய்யாம இங்கிருந்து தஞ்சாவூர் வரலிட்டு போறதுக்கு என்ன அவசியம்? ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணோம்னா வாக்குமூலம் வாங்குவதற்காகத்தான் அவர் அழைத்துக் கொண்டு தஞ்சாவூருக்கு போறேன்னு செய்ய முடிந்ததா? எந்த போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போய் அவரை நீங்க வாக்குமூலம் வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போக முடியவில்லை. பாதியிலேயே திரும்பி வர வேண்டிய நிலை வந்ததுன்னு சொன்னால் அதுதான் திமுக என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே ஒரு மிகப்பெரிய தலகணி. இந்த புரியாம இந்த அதனப்பரிசு ஒரு மந்திரி இருக்கிறான், லாட்டரி சீட்டு வித்து பெரிய மனுஷனானவன், ஆதவ அர்ஜுனாவை எந்த அர்ஜுனாவும் வளர்ந்து கட்டவன் சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வளர்ந்தவனா குட்டியா இருந்தா பார்த்து திமுக காரன் தான் பார்த்து எனக்கு பழக்கமே தவிர வேற கட்சிக்காரங்க நான் முகத்தில் பார்த்ததே கிடையாது. ஆகவே அவர் வளர்ந்தவனா குட்டையா நெட்டையான்னு எனக்கு தெரியாது. அவர் சட்டமன்றத்தில் சொல்லுகிறார், உதயநிதி சாதனை கைது செய்ய போன போது 2 மணி நேரம் அவர் வரலன்றார். எவ்வளவு பெரிய தவறான ஸ்டேட்மெண்ட். அரசாங்கத்தினுடைய வக்கீல் நாங்கள் அவரை கைது செய்யவில்லை, ஸ்டேட்மெண்ட் வாங்க போகிறோம் என்று தான் சொன்னார்கள். ஆனால் இந்த அமைச்சர் கைது செய்ய போன போது 2 மணி நேரம் பாத்ரூம்ல பூந்துட்டு இருந்தார் சொன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதையெல்லாம் பொதுமக்கள் மத்தியில விளக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கண்டன கூட்டம். இங்கே பேசிய எல்லோரும் பேசினாங்க. அது தனியரசு தெளிவா பேசினார். கே.பி. சங்கர் அவர்கள் பள்ளிக்கூடம் எப்படி திமுக ஆட்சியில் இருந்தார், பீரியாடிகள் இந்த 2-3 மாத காலத்திலே தமிழ்நாட்டில் இதுவரை நடக்காத கேவலமான சம்பவம் நடக்குது. குறிப்பா திருவத்தூர்ல மாணவன் சாகடிக்கப்படுகிறார்கள் சொன்னால் யாராவது இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு பசங்க அனுப்புவாங்க நினைக்கிறேன். புள்ளக்குட்டி பெற்றவங்க அனுப்புவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அப்படி ஒரு பயம் இந்த ஆட்சியில வந்து விட்டது. காரணம் என்னவென்று கேட்டால் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல கஞ்சா என்னென்னமோ வகை வகையான போதைப் பொருள் எல்லாம் எங்கே கிடைக்குதோ இல்லையோ பள்ளிக்கூடத்திலும் காலேஜிலும் கிடைக்குது என்று ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக அழகாக சட்டமன்றத்தில் விஜய் பார்த்து சொன்னார், எங்க ஆட்சியில உங்க ஆட்சியில இருந்துதான் இருந்ததுன்னு சொன்னார். உடனே சொன்னார்,
எங்க ஆட்சியில் இல்லை, எங்க ஆட்சியில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த துறையினுடைய அதிகாரியா இருந்தவங்கலாம் அவங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் பணியாற்றினால் இப்பதான் நீங்க பரிசு கொடுத்துட்டே வந்திருக்கீங்க. அதாவது நம்ம சங்கர் சொன்ன மாதிரி சிஎம்க்கு ஆக்ஷன் இன்ஆக்ஷன் எதுவும் தெரியும். சுதந்திர தினத்தில் போய் அன்னைக்கு போதை பிடிக்கிற இலாக்கால யார் யார் திமுக ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்கிறார். அடுத்த நாள் திமுக ஆட்சியில் தான் போதைப் பொருள் மந்திரிகள் மட்டும் பேசுறோம். அது மட்டுமல்ல, அந்த துறைக்கு தலைவராக இருந்தவர் தான் சென்னைக்கு போலீஸ் கமிஷனர். அந்த துறையினுடைய அந்த நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தவனுடைய அந்த டிஜிபியாக இருந்தவர் தான், டிஐஜியாக இருந்தவர் தான் இன்றைய தினம் சென்னை போலீஸ் கமிஷனராக இருக்கார். இது அழகா சட்டமன்றத்தில் உதயநிதி போன போட்டு கேட்ட போது பதில் சொல்வதற்கு முதலமைச்சரால் முடியவில்லை. இங்கே பேசியவர்களெல்லாம் குறிப்பிட்டதை போல இந்த 3 மாத காலத்திலே தமிழ்நாட்டிலே எத்தனை கொலைகள். நான் அந்த ஊர் கூட போல, இந்த திருவொற்றியூரை ஒட்டியே சொல்கிறேன். ஆர்கே நகரில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, காசிமேட்டில் 3 வயசு பொண்ணு, கும்பல் பொண்ணுல 3 வயசு குழந்தைய கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யாரு? அத்தனை பேரும் தாவேக்கா. காசிமேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணை கற்பழிக்க முயற்சி செய்திருக்கிறான் தாவேக்காக்காரன். அதை விட சென்னையில் செடி வைக்கிறதுக்கே இடம் கிடையாது. ஆனா ஆர்கே நகர்ல தாவேக்காக்கார கஞ்சா செடியை மாடியில் வளர்த்துருக்கோம். இதான் மாற்றம். மாற்றம் சொன்னார்கள். இதுவரைக்கும் கடையில தான் கஞ்சா வித்துனாங்க. இப்ப மாடியிலேயே சென்னையிலே, அது திக்லி பாப்புலேட்டட் ஏரியா இந்த ஆர்கே நகர், திருவொற்றியூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில், புதுவண்ணாரப்பேட்டையில் தான் அந்த வீடு இருக்கு. யாரான்னு கேட்டா ஆபீஸ் நகரா, உங்களுக்கு தெரியுமா? அப்ப நொட்டோரியஸ் இருக்கிறது தான். ஆக தனியரசுக்கு தெரிஞ்சிருக்குது அவர் என்ன போலீஸ் தெரியாம இருக்குன்னு அர்த்தம். குச்சி உள்ள போட்டுக்கணுமா இல்லையா அவர்? ஆக தாவேக்காவில் இருக்கிறவங்க பூரா போலீஸ்காரங்க யாருக்கும் ஃபங்க்ஷன் பண்றதே கேட்டார். போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு 4-5 பேர் நான் கேட்டேன், ஏங்க இவ்வளவு லெத்தார்ஜிக்கா இருக்கிறீங்கன்னா, யாரு சார் எவனும் வந்து எம்எல்ஏங்கிறான், ஊர் பேர் தெரியல, நேரா ஸ்டேஷன்ல வந்து மேஜ மேலேயே கை வச்சு பேசுறான். இதான் கை வச்சாலும் பயமா இருக்கு, எதையும் செய்வதற்கு இல்லை. அந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் எல்லா இடத்திலும் கெட்டு போயிருக்கு. தமிழ்நாடு பூராவும் இதுதான் நிலை. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எடுத்து சொன்னா, இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு மந்திரி எல்லார் பேரையும் சொன்னாங்க. இந்த ரமேஷ் ஒரு மந்திரி, அவர் தான் முதல் ஊழல் ஆரம்பிச்சவர். அவருக்கு இன்னும் திமிர் இருந்தா, கொழுப்பு இருந்தா, சட்டசபை இங்க கூட சுதர்சனம் காட்டுகிற போது அவர் ரைட் ஹேண்ட காமிச்சார். கேபி சங்கர் வலது கையை காமிச்சார். அவன் வலது காமிச்சு கடை காட்டியே பேசுறது இல்லை. சட்டசபையில் எல்லாருமே இடது கையை காட்டி பேசுறான். அது எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணவம். இடது கையிலே காட்டி ஒருவன் பேசுகிறான் என்றால் ஆணவத்தின் உச்சியில் இருக்கிறான் என்ற அர்த்தம். வேற என்ன சொன்னா வேற மாதிரி ஜாதின்னு சொல்லிடுவாங்க. ஆக அந்த ஆதிக்கத்தினரோடு அவர் லெப்ட் ஹேண்ட காமிச்சு பேசுறார். உதயநிதியை பற்றி பேசுகிற போது, தலைவரை பற்றி பேசுகிற போது, திமுக காரை பற்றி நான் அவனை பார்த்து கேட்கிறேன், அந்த கையில நீ சோறு துன்ற, அந்த கையில நீ எழுதுற, இந்த கையில தான் எழுதுற. எவ்வளவு திமிர் இருந்தால், ஆணவம் இருந்தால் சட்டமன்றத்தில் இல்ல இடதுகால சபாநாயகரால ஜீர்ணிக்க முடியல. மந்திரிக்கு பேசுறதே எக்ஸ்பென்ஸ் பண்றாருன்னா அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல, சபாநாயகரால் தாங்க முடியல. ஒருத்தர் சொல்றார், முதலமைச்சர் வருகிற போது உதயநிதி எந்திரிச்சார். ஏன்டா எந்திரிக்கணும்? பண்டிதர் நேரு வந்த போதே பார்லிமெண்ட்ல யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. ஒரு முறை பார்லிமெண்ட்ல 1957 பண்டிதர் நேரு அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு வருகிற போது
ஆர்வத்தின் காரணமா ஒரு காங்கிரஸ் பெண் உறுப்பினர் என்று நின்றுட்டு இருக்காங்க. உடனே பண்டித நேரு சபாநாயகரை பார்த்து அவர் சொல்கிறார், தயவு செய்து இன்ஸ்ட்ரக்ட் மெம்பர்ஸ் ஹவ் டு பிஹேவ், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உறுப்பினர்கள் என்பதற்கு சபாநாயகர் அறிவுறுத்த வேண்டும். யூ ஆர் தி கஸ்டோடியன் ஆஃப் தி ஹவுஸ். சட்டமன்றத்தினுடைய கஸ்டோடியன் ஸ்பீக்கர் தான். அவர் வருகிற போது மட்டும்தான் அமைதியாக இருக்கிற அத்தனை பேர் எந்திரிச்சு நிற்கிறோம், இன்க்ளூடிங் தி சீஃப் மினிஸ்டர் ஆர் தி பிரைம் மினிஸ்டர். இதான் இருக்கக்கூடிய நிலை. நாங்கள் எல்லாம் பார்லிமெண்ட்ல 6 வருஷம் இருந்தோம். நரேந்திர மோடி வருவார், பின்பக்கமாக தான் வருவார். அவருக்கு அந்த சீஃப் பிரைம் மினிஸ்டர் வர்ற வழி பின்பக்கமாக தான் வரணும். வருகிற போது அந்த லாஸ்ட் ரோல் இருக்கிறவங்க ஆர்வ கோளாறு சரமா எந்திரிச்சு நிற்பாங்க. அவர் அப்படியே இப்படின்னு சொல்லிடுவார். தவிர நாங்கள் யாரும் எந்திரிச்சு நின்றதே கிடையாது. நீனா மோடியை விட பெரிய மோடியா நீ? ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் அறியாமல் செய்த ஒரு தவறால் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து விட்டு அங்க இருக்கிற பாதி பேரை விட வயசுல சின்னவர்கள் எந்திரிச்சு மரியாதை தானா வரணும்டா. கேட்டு வாங்கறதுக்கு பேர் மரியாதை கிடையாது. இதே சட்டமன்றத்தில் பேசுகிறார். நல்ல வேலை சபாநாயகர் நல்ல தீர்ப்பு சொல்லிட்டார். இஷ்டப்பட்டா நிக்க கூடாதுன்னு தான் சொல்லணும். ஆனா பாவமா பாரிஸ்டா விருப்பப்பட்டா நின்னுட்டார். ஆக இது போல கூத்துக்கள் நிறைய நடக்குது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் பேசிய ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால் அதற்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. காரணம், இந்த மாணவருடைய பிரச்சனையை தெளிவாக நம்முடைய தனி அரசு கூறிவிட்டார். எவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட அவர்களுக்காக வாதாட வேண்டியவர்கள் யாரும் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேள்வி கேட்டார். அதுக்கு நிச்சயமாக பதில் சொல்லணும். காரணம் அவங்க எல்லாம் சோபா வாங்கிட்டாங்க. இன்னும் அவர்களுக்கு வாழ்வு இல்லை. எப்படியாவது அவங்க முடிச்சுதான் ஆகணும். அதை கூட ரொம்ப தெளிவா சொன்னார். எம்எல்ஏ சம்பளம் ஏற்ற காரணம் தெரியுமா? உண்மையில இருக்கிறவனை தக்க வச்சுக்கிட்டு பாதி பேர் 107 பேர்ல எத்தனை பேர் இருப்பான் போயிடுவான்னு தெரியாது. ஆகவே அரசாங்க பணத்தில் அவர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுப்பதை போல அரசாங்க பணத்தை அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி அவர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லி உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்கிறார். அவர்களுக்கு ஆதரவு தேடுகின்ற வகையிலே தான். இது தவிர இனிமேல் அதனாலும் குறிப்பிட்டதை போல யாராவது உங்க சம்பள உயர்வுன்னு கேட்டாங்களா? தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. விவசாயிகள் பிரச்சனை இருக்கிறது, தொழிலாளர் பிரச்சனை இருக்கிறது. எந்த பிரச்சனைக்கும் முடிவில்லை. ஆனால் இவ்வளவு அவசரமாக எம்எல்ஏக்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து விட்டு நேற்றைய தினம் சட்டசபையில் விஜய் சவால் விடுகிறார். நான் ஏன் பேசல என்ன பார்த்து கேட்கிறாங்க. நான் பேசணும்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் எல்லாருக்கும் வாங்கி போய் தெரியுமா? இருக்கிறவங்க கூட தூக்கு மாட்டிங்க செத்துருவானா? இன்னும் அவ்வளவு பெரிய ஆள் 5 நிமிஷம் பேசினேன். ஆகையினால் நான் பேச ஆரம்பித்தேன். பேசுறது தானே சட்டமன்றம். அது மட்டும் இல்ல, என் டேபிளில் 3 ஆடிட் ரிப்போர்ட் இருக்குதுன்னு. யாருக்கிட்ட கூப்பிடுற? ஒரு ஆடிட் ரிப்போர்ட். 2 பேரும் எம்எல்ஏ இருந்தவங்க. ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஆடிட் ரிப்போர்ட் சபையில் வச்சாங்க. சிஏஜி ரிப்போர்ட் என்பது வருஷம் வரவு செலவு கணக்கை பார்த்து ஒவ்வொரு துறையில எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க என்று பார்த்து இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை சட்டசபையில முதலமைச்சர் கொடுப்பாங்க. முதலமைச்சர் அதை பிளேஸ் பண்ணிட்டு எடுத்துருவாங்க. ஒப்புதல் வாங்கி எம்எல்ஏக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்ப்பவர்கள் எதிர்ப்புக்கலாம். இதை வச்சுக்கிட்டு சொல்றாரு. நாங்கள் சின்ன பசங்களா இருக்கும்போது மூர் மார்க்கெட் ஒன்று இருக்கும். அந்த மூர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இந்த வித்தை காட்டுறவங்க நிறைய இருப்பாங்க. கீரியும் பாம்பு எடுத்துட்டு வந்துடும். நம்ம வயசு போல இருக்குது. ஆமா, அந்த காலத்து ஆளுங்களுக்கு தான் தெரியும். இப்ப ஆளுங்களுக்கு தெரியாது. ஏன்னா மூர் மார்க்கெட்டே தெரியாது. மூர் மார்க்கெட் இருக்கும். அங்க விதை காட்டுவான். விதை காட்டுறவன் என்ன பண்ணுவான்னா கீரி புள்ளிய ஒரு இதில் வச்சிருவான், பாம்பை ஒரு மூடி வச்சிருவான். கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போறேன்னு சொல்லிட்டு
கையில் இருக்கிறதெல்லாம் போடணும். மொத்தத்தையும் போட்டு கலெக்ஷன் ஆன உடனே 2 கிரி எடுத்து போடுவோம், பாம்பு எடுத்து போடுவோம், ஒன்றும் போட்டே நடக்க. அதுபோல மோடி மஸ்தானை போல முதலமைச்சர் இன்றைக்கு அதை நான் திறப்பேன். நான் இந்த கூட்டத்திலிருந்து சவால் விட்டுட்டு போறேன். உனக்கு தைரியம் இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. யாரை பார்த்து மிரட்டுற? சர்க்காரிய கமிஷன் எமர்ஜென்சி நேரத்தில் தன்னந்தனியாக சந்தித்த தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர்கள் மறந்துடாங்க. இன்னைக்காவது டிவி இருக்குது, இன்னைக்காவது பேப்பர்ல செய்தி வருது. எமர்ஜென்சி நேரத்தில் எல்லாரையும் ஜெயிலில் வச்சுட்டு சர்க்காரிய கமிஷன் போட்டு பேசுறதும் பத்திரிகையில் வராது, பதில் சொல்றதும் பத்திரிகை வராது. அப்பேற்பட்ட நேரத்தில் தன்னும் தனியாக நின்று கலைஞர் கேட்டார். என் மீது புகார் சொன்னார் அல்லவா எம்ஜிஆர், அவரை நேரா கூண்டுக்கு வர சொல்லி நான் விசாரிக்கிறேன். கோர்ட்டுக்கே வர முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, சேலத்தில் இருக்கிற கன்னடம் தான் தெரியும் ஓடியவர் எம்ஜிஆரை தவிர திமுக காரன் இல்லை என்பதை இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க தெரிஞ்சுக்கணும். வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கில் ஒன்றையாவது நிரூபிக்க முடிந்ததா? இன்னும் சொல்ற 2001 அம்மையார் ஜெயலலிதா வந்தார். இரவோடு இரவாக நள்ளிரவே கலைஞரை கைது செய்தார். சென்னையில் கட்டப்பட்ட 10 பாலங்கள், அந்த பாலங்கள் எல்லாம் ஊழல் செய்து விட்டார் கருணாநிதி என்று சொல்லி கைது செய்தார். இன்னைக்கு வருஷம் ஏறத்தாழ 25 வருஷம் ஆகுது. கேஸ் போட முடியுதா உங்களால? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி கொண்டு போய் அவரை சித்திரவதை பண்ணி ஜெயிலில் வைக்க முடிஞ்சதை தவிர வழக்கு போட முடிஞ்சதா? நிரூபிக்க முடிஞ்சதா? இதையெல்லாம் இன்றைக்கு அதிகாரிகள் விஜய்க்கு சொல்லணும். என்ன பெருசா நீ கைட்டிடுவ? சட்டத்துறையின் சார்பா அன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் நாங்கள் சவால் விட்டிருக்கிறோம். இந்த 100 நாளில் விஜய் ஆட்சியில் என்னென்ன ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதை எல்லாம் நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பவே 10-15 வந்துருச்சு. ஊழல் எங்கட ஆரம்பிச்சிருக்குதுன்னா முதலமைச்சருடைய ஆபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு. அவருக்கு கட்டப்படுகிற அந்த நாமக்கல் மாளிகையில 10வது மாளிகையில இவரெல்லாம் ராஜாஜி இருந்தார், காமராஜர் 9 வருஷம் இருந்தார், அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தார், எடப்பாடி இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அத்தனை பேரும் உட்கார்ந்திருந்த அந்த அறை அதிகாரிகளோடு சட்டமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கும். இப்ப நேரா 10 அடுக்கு மாடிக்கு எவனோ ஜோசியர் சொன்னாட்டு போறார். அந்த 10 அடுக்கு மாடிக்கு 5 கோடி ரூபாயில் டெண்டர் கொடுத்ததுக்கு முன்னாடியே யார் ஆக ஊழல் ஆரம்பித்து விட்டது. நான் சொல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால தெள்ள தெளிவாக இருக்கிறாங்க. ஆக விஜய் அவர்களே, இந்த திருவொற்றியூர் கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்கிறேன், இப்பதான் உங்களுக்கு கேடு காலமே ஆரம்பிச்சிருக்கு. இப்படித்தான் ஜெயலலிதா 1991 ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முறையாக ஊழல் ஆரம்பிச்சது டான்ஸ் சிங்கத்தை வாங்குங்கிறது தான். 92-91 ஆட்சிக்கு வந்த உடனே இவர் எப்படி டெண்டர்ல ஊழல் பண்ணிருக்காரு 2 மாசத்துல, அதே போல 2 மாசத்துல தான் டான்சிங் நிலத்தை வாங்கினாங்க. நான் தான் அந்த வழக்கை முதல்ல போய் போடுவதற்கு முன்பாக அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கினது தப்புன்னு சொன்னேன். அந்த மாதிரி வேற ஒன்றும் உலகமாக தப்பு பண்ணிடல. அந்த மாதிரி ஒத்துக்குச்சு, வாங்கினேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இவருக்கு இருக்கிற திமிர போலதான் அந்த அம்மாக்கு அன்னைக்கு இருந்தது. காரணம் எதிர்கட்சியில் யாரும் இல்லை, ஒரே ஒரு கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அந்த தைரியத்தில் என்ன சொன்னாங்க அந்த அம்மா, டான்ஸ் நிலத்தை வாங்கினேன், வாங்கினால் என்ன தப்புன்னு மாட்டிக்கிட்டே வாங்க. அதுதான் அந்த அம்மாவை கடைசி வரையிலும் கொண்டுட்டு போய் முதல் வழக்கே அப்படியே ஆரம்பித்திருக்கிறது. நான் சுதர்சனத்துக்கும் மேடையில் இருக்கிற வக்கீல்களுக்கு சொல்றேன், சென்டிமெண்டலா முதல்ல இவரும் அந்த இடத்துல தான் ஆரம்பித்திருக்கிறார். ஆக கடைசியில் ஜெயலலிதாவுக்கு என்ன வந்ததுன்றது நான் சொல்ல விரும்பல. அடுத்து இப்ப நீ சொல்றல்ல 3 அறிக்கைகளின் மேஜையில் இருக்கிறது,
நான் அவிழ்த்து விட போகிறேன். நீ அவிழ்த்து விடு. அன்னைக்கு சாயந்தரமே சட்டத்துறையின் சார்பாக இந்த 100 நாள் ஆட்சியில் என்னென்ன தவறு நடந்திருக்கிறது. நம்பர் 1, உன்னுடைய அலுவலகத்தில் கட்டடம் கட்டுவதிலே முதல் ஊழல், முதல் டெண்டர் மோசடி, அது 1. 2வது, மதுரை பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோயில் 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விட்டிருக்கிறீர்கள். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த அரசாங்கத்தை கேட்கிறேன், சட்டமன்றம் நடக்கிற காரணத்தினால் கேட்கிறேன். அதில் பிரதான குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறைக்கெல்லாம் போயிட்டு வர வக்கீலா இருந்தவர் தான் கண்ணதாசன். அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறவர், சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதி அரசாங்கத்திற்கு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஸ்டேட். ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேருக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. ஆனால் அந்த அதிகாரி திடீரென்று சாகிறான். எப்படி சாகிறான்? அவன் தான் மெயின் விட்னஸ், இன் திஸ் கேஸ். எப்படி சாகிறான்? இதை நான் கேட்க மாட்டோமா? நீ அங்க கட் ஆகுது, நாங்க இந்த கட் ஆகுது, எந்த கட்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இது பண்ணி உலக மகா தப்பு. அது கூட நீ கேஸ போட்டு நடத்தி என்னென்ன சாட்சி, என்ன டெண்டர், எல்லாரும் சேர்மனா இருந்தவங்க யாரும் இல்லைங்க. நாங்கெல்லாம் சேர்மனா இருந்த போதாவது எங்களுக்கு அதிகாரம் இருந்தது. டெண்டர்ல இன்னும் அதிகாரிகள், அமைச்சரோ மற்றவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த அதிகாரம் கிடையாது. எல்லா டெண்டர் கூப்பிடுறதுல இருந்து டிஸ்போஸ் பண்றதுல இருந்து எல்லாமே அதிகாரி தான். சும்மா படிக்கிறதுக்கு வேணா வேற மாதிரி இருக்குமே தவிர எந்த மந்திரிக்கும் எந்த அதிகாரம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ரோடு போடுறோன்னு வச்சுங்க, இந்த ரோட முதல்ல ஜேஇ பார்ப்பார், அதுக்கப்புறம் இ பார்ப்பார், அதுக்கப்புறம் ஏசி பார்த்து தான் செக்கை பாஸ் பண்ணி செக் கொடுப்பார். இது கவுன்சிலருக்கும் மண்டல தலைவருக்கும் எந்த பொறுப்பு கிடையாது. இது கூட தெரியாமல் இன்னைக்கு ஆட்சி நடத்துகிற இவர்கள் எங்களை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது போல இதுக்கு 1, 2, 3வது 6 கஸ்டோடியன் டெத், லாக்அப் டெத் 6, அதை மொத்தத்தையும் சேகரித்து வச்சிருக்கிறோம். இதே போல ஒவ்வொரு இடத்துல நடந்திருக்கிற ஊழல் அண்ணாமலை வேற சொல்லியிருக்கிறார், எங்கெங்க கமிஷன் வாங்கியிருக்கிறார். சும்மா மேல ஏமாத்துறாங்க. நான் கேட்கிறேன், உன் கட்சியில எத்தனை பேர் பணம் கொடுத்து சீட்டு வாங்கினான்ற பட்டியல் என்கிட்ட இருக்கு. அரசாங்கத்துக்கு வக்கீல் போட்டாங்கல்ல, அந்த அரசாங்க வக்கீல்ல யார் யார்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறீங்கன்னு கண்ணதாசன், இந்த கண்ணதாசன் இன்னொரு கண்ணதாசன் அவங்க கட்சியை சார்ந்தவர் என்கிட்ட பட்டியல கொடுத்திருக்கிறார். நான் சட்டத்தை கொடுத்திருக்கிறேன். யார் யாரு எவ்வளவு ரேட்டு கொடுத்திருக்காங்க, யார் யார்கிட்ட கொடுத்திருக்காங்க, யாருடைய ரெக்கமெண்டேஷன் என்பதையெல்லாம் எங்ககிட்ட இருக்கு. நீங்க இந்த கட்டம் வருங்க, நாங்க இந்த கட்டம் இருக்கோம். ஆக திமுக காரங்கிட்ட மோதி வென்றதா சரித்திரம் இல்லை என்பதை விஜய் புரிஞ்சுங்க. யார்கிட்ட மிரட்டுற, யார பூச்சாண்டி காட்டுற? தனியரசுக்கு வந்த கோபமே என்ன காரணம்? சைலண்டா அது வந்தவர் தான். நான் ரொம்ப நாளா பாக்குறேன், இன்னைக்கு பேசுற பேச்சு மாதிரி இல்ல. இதுதான் திமுக கட்சிக்கு சோதனை வந்தா உங்க கூட பேச ஆரம்பித்து விடுவாங்க, மறந்து விடாது. என்ன சாதித்தாய்? இந்த 100 நாள் என்ன பண்ண? தமிழ்நாட்டுக்கே சம்மதம் இல்லாதவனுக்கெல்லாம் பதவி. கர்நாடகத்தில் 3 பேரை சொல்றாங்க, தமிழ்நாட்டை சார்ந்த 3 பேரை சொல்றான், கர்நாடகத்தை சார்ந்தவனுக்கு ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்கார். அவர்தான் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு பிரதிநிதி. டெல்லியில மிகப்பெரிய ஊழல் ஒண்ணு, 11 மதுபான கடைகள், கம்பெனிகள், இந்த பிராண்டி விஸ்கி எல்லாம் தயார் பண்றாங்க பாருங்க. இந்த கம்பெனி 11 கம்பெனிக்கு ஏற்கனவே அந்த கம்பெனி எல்லாம் சப்ளை பண்ணக்கூடாது, காரணம் அதுல ஏதோ மிக்சிங் இருக்குதுன்னு சொல்லி தடை செய்யப்பட்டு டெல்லியில் நடைபெற்ற அந்த ஊழலில் இந்த கம்பெனி எல்லாம் சம்மதப்பட்டிருக்கு. அந்த கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு தடை போடுது விஜய் அரசு.
24 மணி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டு அதே கம்பெனிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க சும்மா இருப்போம் நினைக்கிறேன். ஓபன் பண்ணாங்க வெளியில வைக்க மாட்டோம், கேள்வி கேட்போம்ல. ஆக துட்டு கொடுத்து சூன்யம் வச்சுக்காது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் வருகிற தகவலை நாங்கள் சேவை சட்டத்துறை அதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்று நடைபெற்ற அந்த வழக்கறிஞருடைய கூட்டத்தில் மிக தெளிவாக சொல்லிட்டார். ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி நடைபெற்றது. ஒவ்வொரு ஊரிலும் நடக்கக்கூடிய தவறுகளை சட்டத்துறையின் சார்பாக சேகரித்து வழக்கு போட்டு இவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு சட்டத்துறை தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் கழக தோழர்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன், இது ஒன்றும் டெம்பரரி ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான். ரொம்ப நாளுக்கு வண்டி ஓடாது. இன்னைக்கே அவருடைய சாயை வளர்த்து போச்சு. சட்டசபையில் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 553 இருக்கணும்னு தீர்மானம் போட்டார். இங்க மகாபலிபுரத்தில் மாமல்லபுரத்தில் அனைத்து தென் மாநில முதலமைச்சர் கூட்டம் நடக்குது. அமித்ஷா இவரும் தனியா பேசினாங்க, சீஃப் மினிஸ்டர் வெளியே வந்த உடனே பேசிட்டார். திமுக என்ன சொல்லிச்சோம், ஃபேர் டீலிமிட்டேஷன் அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டார். அப்ப சட்டசபையில் போட்டு தீர்மானம் என்னாச்சு? ஏன்னா ஒரு மீட்டிங்ல பார்த்த உடனே நீ கழிஞ்சுக்கிட்டேன்னா இவரை நம்பி போன கதி என்ன வருது? இதுல வேற ராகுல் காந்தி தமிழ்நாட்டிலே யாராவது டீலிமிட்டேஷன் ஏத்துக்கிட்டா அவங்க எட்டப்பனுக்கு சமம். முதல்ல அப்புறம் இவர் தான் இருக்கார். இவர் எட்டப்பனா அவர் எட்டப்பனா என்பதை சொர்ண காங்கிரஸ்காரர் சொல்லணும். காங்கிரஸ்கார ஒரு மந்திரி என்ன பார்த்து சொல்றாரு, எனக்கு வயசாகி போச்சா அதனால நான் வளரணும்னா. இன்னொரு மந்திரி 2 மந்திரி அந்த காலத்தில் சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசன் எங்க கட்சியில் இருந்தார், பழைய ஆளுநர்கள் தெரியும். அவர் தான் சொல்வார், காங்கிரஸ் 2 வகையான காங்கிரஸ் உண்டான், ஒன்னு பக்கா காங்கிரஸ், இன்னொன்னு சொக்கா காங்கிரஸ். அதாவது பக்கா காங்கிரஸ்காரனா சுதந்திரத்துக்கு போடுறாங்க, சொக்கா காங்கிரஸ்காரன் பதவி இருக்கிறவன் சொல்வார். அதுபோல இன்றைக்கு விவரம் தெரியாமல் விஸ்வநாதன் ஒரு அமைச்சரும், அதே போல ராஜேஷ்குமார் எனக்கு பதில் சொல்றாங்க. பக்தோச்சலம் என்ன சொன்னார், காமராஜர் என்ன சொன்னார் என்பதை எல்லாம் தெரியாமல் என்னை பற்றி பேசுகிறார்கள். அவரால் யாருன்னு 2 பேருமே பக்கா காங்கிரஸ் கிடையாது. அவர் விசிகேல இருந்து காங்கிரஸ் போனவர் விஸ்வநாதன், ராஜேஷ் வெவ்வேறு கட்சியிலிருந்து போனவர், சத்தியமூர்த்தி பவன் பக்கா காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, 2-3 பேர். அவர்களால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக விஜய் எப்படியாவது காங்கிரஸ்காரர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கிருஷ்ணசாமின்னு ஒருத்தருக்கு தகைசால் தமிழர் பட்டம் கொடுத்திருக்கிறார். இங்கதான் இது எல்லோரும் அரசியல் தெளிவுள்ளவர்கள் இருக்கிற ஏரியான்றதுக்காக கேட்கிறேன். நாங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். கலைஞர் தளபதி அவர்கள் யார் யாருக்கு தகைசால் தமிழர் பட்டம் கொடுத்தார் தெரியுமா? முதல்ல சங்கரையா 101 வயது வாழ்ந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர். 2வது நல்லக்கண்ணி ஏறத்தாழ 100 வயது வாழ்ந்தவர். 3வது நம்முடைய தாய் கழகம் திராவிட கழகத்தினுடைய ஆசிரியர் வீரமணி 93 வயது. 4வது குமரி அனந்தன். 5வது காதர்மதி. இந்த முறை தளபதி முதலமைச்சராக இருந்தால் இந்த வரிசையிலே நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள். தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த தலைசால் தமிழர் பட்டம் ராமதாசுக்குத்தான் கொடுத்திருப்பாரே தவிர வேறு யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டார். இவர் யாரோ ஒருத்தர் கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா அவங்க பொண்ணு அங்க. ஆக ஒவ்வொருத்துக்கும் ஒரு மோட்டிவோட ஒரு லாபகரமான நோக்கத்தோடு தான் இந்த ஆட்சி செயல்படுகிறதே தவிர திமுக தளபதி நினைச்சிருந்தா எங்க கட்சி இல்ல துரைமுருகன் கொடுத்திருந்தா இந்த தகைசால் பட்டன கீழ் வந்துருமா? அவருக்கு 87 வயசாகுது. ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கொடுத்தார். இந்த வருஷம் தலைவர் போன வருஷமே சொன்னார், அடுத்த வருஷம் டாக்டர் ஐயாவுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னார். ஆனா பாவம் அவர் கொடுத்து வைக்கல தளபதி கையால் வாங்குவதற்கு.
ஆகவே இந்த ஆட்சி என்பது ரொம்ப நாளைக்கு இருக்காது. நான் கழகத்தோழர்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், யாரும் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. தனியரசு சொன்னது மாதிரி எல்லா களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. உள்ளாட்சி தேர்தல் மிக விரைவில் வருவோ வரலையோ, அந்த தேர்தலை நம்மளே நடத்தினாலும் நம்ம தான் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம். ஒவ்வொருவரும் களத்தில் இறங்குங்கள், சிறப்பாக பணியாற்றுங்கள். மக்கள் வந்து இப்ப எப்படி இருக்காங்கன்னா, மது கிண்ணத்தில் விழுந்த வண்டு இப்பதான் வெளியில வந்துருக்கு. தெளிவா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாங்க. சுதர்சன் சொன்னது போல அவருக்கு தான் எம்எல்ஏ நினைச்சு போன் பண்ணி செஞ்சதெல்லாம் சொல்றாங்க. மறந்துடுவாங்க திருவள்ளூர் மக்கள். இந்த மெட்ரோ ரயில் யார் காரணம்? கேபிபி சாமின்னு ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னா இந்த மெட்ரோ ரயில் வந்திருக்குமா? மெட்ரோ ரயில் சன்னியோடு நின்றுடுச்சு. அதை போராடி தலைவர்கிட்ட கெஞ்சி வாதாடி திருவத்தூரில் இருந்து மெட்ரோ ரயிலை கொண்டு வந்தனுடைய விளைவு. அப்ப கூட தலைவர் இந்த திருவத்தூர் ரயில் வழியா பார்க்க சர்வே எடுக்கும் போது எத்தனை கடைகள் இப்படியே மேலேயே கொண்டுட்டு போனா ஊரே கடையே போயிடும் சூழ்நிலை இருந்த போது, அப்ப கேபிபி சாமி அவர்கள் அமைச்சராக இருந்தால் கூப்பிட்டு பேசி தீர்வு பண்ணி அதை அண்டர் கிரவுண்ட கொண்டு போய் வச்சு வியாபாரிகளுக்கும் பாதிப்பு இல்லாமல் இன்றைக்கு திருவத்தூர்ல விம்கோல ஏறி உட்கார்ந்தா அறிவாலயத்துக்கு நாங்க ஆலந்தூர்ந்து வரதுக்கு முன்னாடி வந்து சேர்றாங்க. இந்த சாதனையை ஏற்படுத்தி கொடுத்தது திமுக என்பதை எந்த பொதுமக்களால் மறந்துடுவானோ இப்பதான் நினைச்சு பார்க்கறான். ட்ரெயின்ல போகும்போது நினைச்சு பார்க்கறான், பஸ்ல போகும்போது எண்ணி பார்க்கறான், காலை சிற்றுணவு சாப்பிடும்போது எண்ணி பார்க்கறான். ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இது நிச்சயமாக திரும்பும். அப்படி திரும்புகிற நேரத்தில் மீண்டும் நம்முடைய தலைவர் ஆட்சிக்கு வருவார். உறுதியோடு உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is UTamil.